நம்ம ஊரில் பல பேத்துக்கு ஒரு பெரிய பயம் உண்டு. ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு காகம் பறந்து வந்து நம்ம தலையில் தட்டிட்டு போயிடுச்சுன்னு வைங்களேன், அவ்வளவுதான். அன்னைக்கு முழுசும் நம்ம மனசில் ஒரு விதமான கலக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஐயோ, காகம் தட்டிடுச்சு, ஏதாவது கெட்ட செய்தி வருமோ, இல்லை சனி பகவான் நம்மளை பிடிச்சிக்கிட்டாரா, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள். ஆனால் நிஜமாவே காகம் தலையில் தட்டுனா ஆபத்தா? இது அவர்களுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்ன? வாங்க பேசலாம். அந்த பயம் எங்கிருந்து வருது? பொதுவாக காகத்தை சனி பகவானோட வாகனமாக நம்ம பார்க்குறோம். அதனாலேயே அது நம்ம தலையில் தட்டுனா ஏதோ பெரிய தோஷம் பிடிச்ச மாதிரி ஒரு பிம்பம் உருவாகிடுச்சு. ஆனால் ஒன்று யோசிச்சு பாருங்க, காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு மகாகவி பாரதியார் பாடினார். ஒரு சின்ன குருவி நம்ம தலையில் தட்டுனா நம்ம பயப்படுவோமா? என்னடா இது சின்ன குருவி வந்து தட்டிடுச்சுன்னு சிரிச்சுட்டே போயிடுவோம்ல. அப்போ காகத்தவர்களுக்கு மட்டும் ஏன் இந்த பாரபட்சம்? சனி பகவான் நமக்குன்னு கஷ்டங்களை தர்றாருன்னா அது நாம் செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பாடம் சொல்லி கொடுக்கதானே தவிர பயமுறுத்துறதுக்காக இல்லை. அவர் கடைசியில் நமக்கு நன்மையைத்தான் செய்வாருன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. சரி, காகம் தட்டுனா குளிக்கணும்னு சொல்கிறாங்களே, அது ஏன்னு தெரியுமா? இது அவர்களுக்கு பின்னாடி ஒரு சிம்பிளான சுகாதார ஹைஜீன் காரணம் உண்டு. காகம் அப்படிங்கிறது ஒரு அனைத்துணி. அது எங்கெங்கேயோ சுற்றும், எதையோ சாப்பிடும். அதோட கால்லையும் ரெக்கையிலையும் ஏகப்பட்ட கிருமிகள் இருக்க வாய்ப்பு உள்ளது. நம்ம தலையில் அது படும்போது அந்த கிருமிகள் நமக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உடனே குளித்து நம்மளை சுத்தப்படுத்திக்க சொன்னாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் மட்டுமே. நம்ம மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். காகம் தட்டிடுச்சு, இனி இன்றைக்கு முழுவதும் எல்லாமே தப்பாக தான் நடக்கும் இன்னும் ஒரு மன சஞ்சலத்தோடு நாம் ஒரு வேலையை செஞ்சால் கண்டிப்பாக அந்த வேலையில் கவனக்குறைவு ஏற்படும். அந்த கவனக்குறைவால் வர்ற தோல்வியை கொண்டு போய் நம்ம காகத்து மேலே பழிய போட்டுடுறோம். காகம் தட்டுறதுக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற நல்லது கெட்டதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நண்பர்களே, மூட நம்பிக்கை அப்படிங்கிறது நம்ம பயத்தில் இருந்து பிறக்கிறது. அந்த பயத்தை விட்டுட்டு எதையும் தெளிவாக யோசித்து பார்த்தா உண்மை புரியும். காகம் தலையில் தட்டுறது ஒரு தற்செயலான நிகழ்வு. அதனால் உங்கள் தன்னம்பிக்கையை மட்டும் எப்பவும் குறைச்சிக்காதீங்க. காகம் தட்டுனா உடம்பை சுத்தப்படுத்த கொடுங்க, ஆனால் மனசை சுத்தப்படுத்த பயத்தை தூக்கி போடுங்க. ஏன்னா உங்கள் எண்ணம் என்னவோ அதுதான் உங்கள் வாழ்க்கையாக மாறும்.